திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 7ஆம் திருமுறையிலே இருக்கின்ற திருப்பைங்கீலி என்ற திருத்தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது. திருப்பாச்சிலாச்சிராமம் இங்கெல்லாம் போய் வணங்கிவிட்டு பைங்கீலிக்கு வருகிறார் சுந்தரர். இங்கே தானே அப்பரடிகளுக்கு கட்டமுது கொடுத்த இடம் இல்லையா? அங்கே பைங்கீலிக்கு வரும்பொழுது ஒரு வித்தியாசமான முறையிலே தன்னுடைய பாடல்களை அமைத்து தருகின்றார். நம்ம உலா அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம் பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய பார்த்துருக்கோம் அதை பற்றி. அதாவது மன்னவன் உலா போகின்றார். இப்போ அதை பார்க்கின்ற ஒவ்வொரு பருவத்திலே இருக்கின்ற பெண்களும் அவன் மீது மையல் கொண்டு அவனுக்கு தூது விடுவது போல அப்படிங்கிறதெல்லாம் வரும். இங்கே சுவாமி வரும்பொழுது, பலி கேட்டு வரும்பொழுது பார்க்கின்ற பெண்கள் பயப்படுறாங்களாம். சுவாமிக்கு எப்படி நம்ம கொண்டு அவர் கேட்கின்ற பலியை கொடுப்பது அப்படின்னு ரொம்ப பயந்து போகிறாங்களாம். அதுக்கு ஏன்னு இவர் 10 பாடல் 11 பாடல்களில் காரணம் சொல்கிறார். இந்த காரணத்துக்காக தான் பயந்துட்டாங்க, இந்த காரணத்துக்காக தான் பயந்துட்டாங்க அப்படின்னு நயம் தோன்ற இந்த பாடல்களை அமைத்திருக்கிறார். இங்கே திருப்பைங்கீலியினுடைய தலத்து சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே அந்த வாழை மரம் தான் அங்கே உள்ள தலவிருட்சம். ஒரு விதமாக கல்வாழை என்று அழைப்பார்கள். பசுமையான வாழை என்பதால் நீலி என்றால் வாழை, பைங்கீலி பசுமையான வாழை, அதை தலவிருட்சமாக கொண்ட தலம் இது. வனம் மாதிரி அடர்ந்து காணப்படுகிறது போல. அதுக்கும் ஒரு கதை சொல்லுகின்றார்கள். தல வரலாற்றிலே காணப்படுகின்ற கதை. சப்தமாதர்கள் எல்லாரும் அன்னையை வேண்டி தவமிருந்து அருளை பெறுகின்றார்கள். பிறகு அம்மை இருக்கின்ற தலத்திலே சுயம்புவாக சுவாமியும் தோன்றியதாகவும், அதனால் இந்த பதிகம் பூரா அவரை விடங்கர் என்று அழைக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். டங்கம் என்றால் உளியினால் செதுக்குவது, அப்போ தானே சிலை உருவாகும். ஆனால் சுவாமி தானாக சுயம்புவாக தோன்றியதால் எந்த உளியாலும் செதுக்கப்படாதவர் என்பதனை உணர்த்தும்படி அவரை விடங்கர் என்று அழைப்பார்கள். எங்கெல்லாம் அந்த விடங்கர்ங்கிற பேரை கேட்குறோமோ நினைத்து கொள்ளலாம், இது சுயம்புவாக தோன்றிய சுவாமி அப்படின்னு நாம் முடிவுக்கு வரலாம். இனி பதிகத்திற்குள் போவோம். இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவன் பலி தேர்ந்து வருகின்றானாம். அப்படி தேடி வரும்பொழுது அவனுக்கு கழுத்திலே கருமையான நிறம் இருக்கான். அப்படி மேகம்லாம் இருக்கிற மாதிரி கருப்பான ஒரு நிறம். அப்படி அந்த நஞ்சை உண்டதுனால உன்னுடைய கழுத்தே இப்படி கருப்பாக இருக்கேப்பா. கையில் ஒரு வெண்மையான மண்டையோட்டில் எடுத்து கொண்டு ஊரெல்லாம் திரிந்து பலி கேட்கின்றார். அப்படி ஊரெல்லாம் போய் பலி கேட்கின்ற நேரத்திலே இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன்னை வணங்கி உன்னிடம் வரம் வேண்டி வருகின்றார்கள். நீ கானகத்திலே இருக்கின்ற அழகன். அப்படி அழகனாகிய நீர் கையில் மண்டையோட்டை வைத்திருக்கிறீர். ஊரெல்லாம் போய் பலி தேர்ந்து வருகின்றேன். அது எதுக்காக போகணும்? எல்லாரும் உம்மைத்தானே வணங்குகின்றார்கள், நீர் அதற்கு பலியேட்டு போக வேண்டும். இதை ஓரிடத்துலையே இருந்து வாங்கிக்கிட்டால் காணாதா? ஏன் இப்படி ஊராக போய் வாங்கணும் என்று கேட்டுவிட்டு அவர் பாம்பு அணிந்திருப்பதை பார்த்து பயப்படுகிறாளாம் அந்த பெண். பலி தேர்ந்து இறைவன் வரும்பொழுது அவனுக்கு பிட்சை இடுவதற்கு வரவேண்டிய பெண் அவன் பாம்பு அணிந்திருப்பதை பார்த்து பயப்படுகிறாளாம். பாடலை பார்ப்போம். காருலாவிய நஞ்சை உண்டு இருள் கண்டர், வெண்தலையோடு கொண்டு ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர்.
அதை கையில் வச்சுட்டு ஊரெல்லாம் எதுக்கியா போகணும், நீ ஒரு இடத்துலேருந்து கேட்டாலே போதுமே, எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்களே. பலி ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பாரெலாம் பணிந்து உம்மையே பரவி பணியும் பைங்கிலியீர். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னைத்தான் பணிந்து ஏற்றுகின்றார்கள், வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட நீ பைங்கிலியிலே எழுந்து அருளியிருக்கின்றாய். ஆரமாவது நாகமோ சொல்லும். பா, நீ எவ்வளோ பெரியவன் அப்படின்ட்டு நான் உனக்கு பிக்ஷை போடலான்னு வந்தேன். கழுத்தில் இருக்கிறது என்னது, ஆரம் பாம்பா அப்படின்னு கேட்டு பயப்படுதா அந்த பெண். ஆரணிய விடங்கரை, ஆரண்யம் என்றால் காடு, நீலிவனம் இல்லையா, அந்த சுவாமி பேரே நீலிவனேஸ்வரர் தான். நீலிவனம் என்பதால் ஆரணியரே அப்படின்னு அவரை அழைக்கின்றார். ஆரணிய விடங்கரே என்று சுவாமியை அழைக்கின்றார். பாட்டை முழுவதுமாக பார்ப்போம். காருலாவிய நஞ்சை உண்டு இருள் கண்டர் வெண்தலையோடு கொண்டு ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர். பலி ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பாரெலாம் பணிந்து உம்மையே பரவி பணியும் பங்கிலியீர். ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே என்று கேட்கின்றாள். அடுத்து 2வது பாடலிலே அவர் எப்படி வராருன்னா விடையில் ஏறி வருகின்றார். விடையும் எப்படிப்பட்ட விடை, கண்ணெல்லாம் செவந்து அப்படி கோபத்தில் வேகமாக வர்ற விடை, அதில் ஏறி வராரு. பாம்பெல்லாம் ஆரம் மாதிரிலாம் போட்டிருக்காரு, கழுத்துலலாம் அணிந்திருக்காரு. அது வாயிலிருந்து தீ மாதிரி விஷம் வேற வருது. இதை பார்த்தா பயப்படாதா, மூசு மூசுன்னு சத்தம் வேற கொடுக்குது அந்த பாம்பு. புஸ் புஸ்ன்னு சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அப்படி மூசு மூசுன்னு சத்தம் வேற கொடுக்குது. அப்போது அதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ பலி தேர்ந்து வரும்பொழுது எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ நீ அந்த பாம்பு இல்லாமல் வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அந்த பாம்பு வேண்டாம், எங்களுக்கெல்லாம் பிரான் நீர் தான். அப்படி இருக்கும்போது இப்படி பாம்பை கழுத்துலையும் கையிலெல்லாம் போட்டுட்டு வந்து எங்ககிட்ட கேட்க வரலாமா என்று கூறிவிட்டு அந்த ஊருடைய பைங்கிலியினுடைய சிறப்பை கூறுகின்றாள். மலையில் இருக்கின்ற சந்தனம், வேங்கை மரம், கோங்க மரம், அப்புறம் அகில் மரம், சண்பக மரம், இதெல்லாம் ஆற்றிலே அடித்து செல்லப்படுகின்ற, அப்போ ஆற்றுலேயும் தண்ணி நிறைய இருந்தது, மரங்களும் நிறைய இருந்திருக்கணும். அப்படி இருக்கின்ற பைங்கிலியில் இருக்கின்ற ஆரணிய விடங்கரே என்று அழைக்கின்றாள். அழைத்து தன்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றார். என்ன வேண்டுகோள்? பலி தேர வரும்பொழுது இப்படி கோபமாக வர்ற விடையில் வராதிரு. ஏன்னா நம்ம இப்போ கொண்டுட்டு வாசலுக்கு போகிறோம் அப்படின்னா அவர் ஒரு கோபமாக பார்க்குற ஒரு காளை மேலே உட்காந்துருக்காருன்னா கிட்ட தைரியம் வருமா நமக்கு? அதனால் சொல்கிறார், அப்படி காளை மேலே, அதுவும் கோபமாக பார்க்குற காளை மேலே வராதேரப்பா, கழுத்தை சுற்றி இப்படி சீறிக்கிட்டு இருக்க பாம்பையும் போட்டுட்டு வராதீரு அப்படின்னு ரொம்ப பணிவாக வேண்டுகோள் வைக்கின்றாள். சிலைத்து நோக்கும் வெள் ஏறு செந்தழல் வாய பாம்பு அது மூசெனும் பலிக்கு நீர் வரும்போது நும் கையில் பாம்பு வேண்டா பிரானாரே. மலைத்த சந்தொடு வேங்கை கொங்கமும் மண்ணு அகில் சண்பகம் அலைக்கும் பைம்புனல் சூழ் பைங்கிலியில் ஆரணிய விடங்கரே என்று அந்த நீலிவனத்திலே இருக்கின்ற விடங்கப் பெருமானாகிய நீலிவனேஸ்வரரை பார்த்து வேண்டுகின்றாள். அடுத்து 3வது பாடலாக என்ன தருகின்றார் என்றால், அந்த கோவில் எப்படி இருக்கின்றதாம், சுற்றி கோயிலை சுற்றி ஊருக்குள்ளே எல்லா இடத்துலையும் செழிப்பான பைம்பொழிலாம் இருக்கான். உன்னை வணங்குகின்ற பெருமக்கள் எல்லாரும் உன்னை கண்டு நீர் எப்பேற்பட்ட தூயவர் என்பதை உணர்கிறார்கள். நீ அழகானவன், தூய்மையானவன், உன்னுடைய கண், வாய், மேனி இதெல்லாம் அப்படி ஒரு அழகாக இருக்குது. உன்னுடைய கண்கள் அழகு, கருணையை பொழிவதால், அப்புறம் உன்னுடைய ஆடை அழகு, உன்னுடைய மேனி அழகு, இப்படியெல்லாம் இருக்கும்போது, ஆனால் அணிந்திருக்கிற உடை மட்டும் ஏன் இப்படி புலித்தோலாக இருக்குது என்று கேட்கின்றார். எப்படி பாருங்கள், எங்கள் இவ்வளோ அழகான ஆள் நீர், இப்படி இருக்கும்போது ஒரு கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டு வரலாமா என்ற பொருள் தோன்றும்படி மயானத்தில் போய் பேயோடு ஆடலாமா என்று கேட்கின்றாள். இவ்வளவு அழகான கண்கள், மேனி இவ்வளவு இருக்குது. இப்படி இருக்கின்ற நீர் உயர்வானவர், அழகானவர், நல்ல ஊரில் தங்கியிருக்கு எழுந்தருள் இருக்கின்றேன். அப்பேற்பட்ட நீர்
பேய்கள் மட்டுமே ஆடக்கூடிய சுடுகாட்டிலே போய் நடனமாடிக்கொண்டிருக்கலாமா என்று கேட்கின்றார். அந்த ஊரை சுற்றி, அந்த கோவிலை சுற்றி அகழி இருந்ததை பற்றிய குறிப்பு இதில் தரப்பட்டுள்ளது. தூயவர் சுவாமி நீர் தூயவர், அழகானவர், தூயவர், கண்ணும் வாயும் மேனியும் துன்ன ஆடை, ஆனால் உடை மட்டும் அவ்வளோ இல்லையே. சுடலையில் பேயோடு ஆடலை தவிரும், சுடுகாட்டிலே சென்று பேயோடு நடனமாடுவதை தவிர்க்க மாட்டாயா? நீர் ஒரு பித்தரோ, உமக்கு என்ன மனசு சரியில்லையா என்று கேட்கின்றார். நீர் ஒரு பித்தரோ எம்பிரானிரே, பாயும் நீர்க்கிடங்கு ஆர் கமலமும், அதாவது பாய்கின்ற நீர் உள்ள கிடங்கு அகழி, அதிலே இருக்கின்ற கமலம், பைந்தன் மாதவி புன்னையும், அந்த அகழிக்குள்ள மலர்ந்திருக்கின்ற தாமரை, ஓரங்களிலே மலர்ந்திருக்கின்ற மாதவி புன்னை, இவையெல்லாம் இருக்கின்ற பொழில்களால் சூழப்பட்ட பைங்கேலி என்று கூறுகின்றார். அதாவது அகழிக்குள்ள நீர்ப்பூவாக தாமரையும், ஓரங்களிலே உள்ள கரைகளிலே தோன்றிய செடிகளிலே உள்ள பூக்களையும் இங்கே குறிப்பிட்டு கூறுகின்றார். தூயவர் கண்ணும் வாயும் மேனியும் துன்ன ஆடை சுடலையில் பேயோடு ஆடலை தவிரும், நீரொரு பித்தரோ எம்பிரான் நீரே, பாயும் நீர்க்கு பாயும் நீர் கிடங்கு ஆர் கமலமும் பைந்தன் மாதவி புன்னையும் ஆய பூம்பொழில் சூழ் பைங்கேலியில் ஆரணிய விடங்கரே என்று சுவாமியை இந்த இதில் எதுக்கு பயப்படுதா? முதல்ல பாம்புக்கு பயந்தா, அதுக்கப்புறம் விடைக்கு பயந்தா, பாம்புக்கு பயந்தா, இப்போ முதல்ல கையில் இருந்த பாம்பு, அடுத்து கழுத்திலே சுற்றப்பட்ட பாம்புக்காக பயந்தா, இப்போ மூன்றாவது இதில் பேயோடு ஆடுவது சரியா என்று கேட்கின்றார். அடுத்து அது 4வது பாடலாக அமைந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இருக்கிற இடம் காடு, நீர் போய் காட்டில் தான் நடனம் ஆடிட்டுருக்கிறேன், உடைய பார்த்தாலும் அவ்வளவு சிலாக்கியமாக இல்லை, விடை மேலே ஏறி வர்றீர், பலி தேர்கிறீர், அப்போ உமக்கு எப்படி செந்தமிழ் உமக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்காரு. ஏன்னா பாடிக்கொண்டே வருகிறார். செந்தமிழெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, இதில் அவ எதுக்கு பயப்படுகிறாள்? இதிலும் பாம்புக்கு தான் பயப்படுகிறாள். அந்த பாம்பு அதை பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் பின்னால் போயிடணுன்னு தான் தோணுது. என்ன செய்கிறோம்? பலி தேர்ந்து நீர் வருகிறீர், இவ்வளவு அழகானவர், பித்தரோ அப்படின்னு கேட்டுட்டாது பலி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உணவை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். ஆனால் முன்னங்கைகளில் கங்கணம் மாதிரி பாம்பை கட்டியிருக்கீர் இல்லையா, கையில் தானே அவர் மண்டையோட்டை வச்சுருப்பார், அந்த மண்டையோட்டிலே தானே இவர்கள் கொண்டு வருகின்ற பலியை இட வேண்டும். அப்போ முன்னங்கையில் இருக்க பாம்பு படக்குன்னு ஏங்கையை கொத்திட்டுனா அப்படிங்கிற பயம், அதனால இவ பின்தங்குகிறார். எப்படின்னா, பலியை கொண்டு வரவும் செய்திருக்கோம், ஆனால் போடுறதுக்கும் பயமாக இருக்குது, உமக்குன்னு எடுத்துகிட்டு வந்ததை திருப்பி கொண்டு போகவும் எங்களுக்கு மனசில்லை அப்படின்னு தன்னுடைய பயத்தை, தன்னுடைய மனத்தடுமாற்றத்தை வெளிப்படுத்துகின்ற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். செந்தமிழ் திறம் வல்லிரோ, உங்களுக்கு செந்தமிழை பற்றி எல்லாம் தெரியுமா என்ன? செங்கண் அரவம் முன்கையில் ஆடவே, சிவந்த கண்களை உடைய பாம்பு முன்கை கங்கணம் மாதிரி ஆட வந்து நிற்கும் இது என்கொலோ, பலி கேட்டு நிற்கின்றீரே, பலி மாற்ற மாட்டேள், ஈடாம் இடகில்லோம், அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம், திருப்பி அதை போடுறதுக்கும் எங்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கும் எங்களுக்கு மனசு இல்லை, கொண்டுட்டு வந்துட்டோம், உங்களுக்கு கையில் பாம்பை பார்த்த உடனே போடவும் பயமாக இருக்குது, திருப்பி கொண்டு போகிறதுக்கும் எங்களுக்கு தயக்கமாக இருக்குது. பைந்தன் மாமலர் உந்து சோலைகள் கந்தம் நாறு பைங்கேலியீர், அந்திவானமும் மேனியோ சொல்லும் ஆரணிய விடங்கரே, உம்முடைய செம்மேனியை பார்த்த உடனே அந்த அந்திவானமே உங்களுடைய மேனியோ அப்படிங்கிற கேட்க தோன்ற அளவுக்கு அழகான தோற்றத்தோடு இருக்கின்றீர்கள், எங்களை பலியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் தூண்டிவிடுகின்றீர், போடுறதுக்கு பயத்தையும் ஏற்படுத்துகின்றீர், இது என்ன ஒரு விந்தையான செயல்பாடு என்று கேட்கின்ற வகையிலே இந்த 4வது பாடலை கூறுகின்றார். விடையில் வர்றீர், பாம்பெல்லாம் அணிந்து சுடுகாட்டில் ஆடுறீர், அப்போது
செந்தமிழும் உங்களுக்கு பழக்கம்தானா, அதுலேயும் நீர் சிறப்பானவர் தானா அப்படிங்கிற கேள்வியும் முன்னாலே வைக்கின்றார். அடுத்த 5வது பாடலிலே நீர் திருநீற்றை பூசியிருக்கின்றேன். அது முத்து மாதிரி இருக்கு, வெண்மையாக இருக்கின்றது. உன்னுடைய அருகிலே நீள்நெடுங்கண்ணி, இந்த நீள்நெடுங்கண்ணி என்ற சொல் விசாலாட்சி என்ற பெயரின் தமிழ் வடிவம். விசாலம் நீண்டது, பரந்தது, அட்சம் கண்ணு, பரந்த கண்களை உடையவள் நீள் நெடும் கண்ணி என்று அம்மைக்கு பெயர். அப்படி நீள் நெடும் கண்ணியே உனக்கு பக்கத்தில் ஒரு பாகமாக வைத்திருக்கின்றாய். அப்படி நீ எங்ககிட்ட பலி கேட்கின்றாயே, கையில் வேற ஒரு அழிந்தவர் இறந்தவருடைய ஓட்டை, மண்டை ஓட்டை கையில் வச்சுட்டு இருக்க. அப்படி முத்து மாதிரி வெண்மையான வெந்நீர் சன்னித்த மேனியராய் வருகின்றேன். பாதி உடம்பில் உமையம்மை இருக்கா. அப்போ நான் எப்படி கொண்டு உனக்கு பலி இட முடியும்? எது காணாதுன்னு உம்முடைய தலையில் 6 தாங்கி இருக்கின்றேன். இப்போ அதுவும் எங்களுக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. இது என்ன, உமையம்மை ஒரு பக்கத்தில், தலையில் கங்கை, வெந்நீர் சன்னித்த மேனியனாக வருகின்றாரே, நான் எப்படி அங்கே அவருக்கு பலி கொடுக்க முடியும் என்ற பயம் எங்களுக்கு வருகின்றது. நீரு நும் திருமேனி நித்திலம் நீள் நெடுங்கண்ணினாளொடும் கூரராய் நிற்றிரால் கொணர்ந்து இடுகிலோம். கொண்டு போனதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. நடமினோ பாரு வெண்தலை கையில் ஏந்தி பைங்கேலி ஏன் என்றீர் அடிகள் நீர் 6 தாங்கிய சடையரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே. வாசலில் நின்று பைங்கேலியினோம் அப்படின்னு, பைங்கேலியில் எழுந்தருள் இருக்கின்ற பரமன் நான் அப்படின்னு வாசலில் நிற்கிறாரு. ஆனால் உம்மோட இருக்கின்ற உமையம்மையை பார்த்தா பயமாக இருக்குது, உம் தலையில் இருக்கின்ற கங்கையாளை பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ நான் எப்படி நான் உமக்கு பலியிட முடியும் என்று கேள்வியை வைக்கின்றார். அடுத்து 6வது பாடலாக என்ன வருகின்றது என்று பார்த்தா, இங்கே பெண்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பெண்கள் குறாமலர்களெல்லாம் அணிந்து, அப்படி வளையெல்லாம் அணிந்து நடமாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அவங்களுடைய உள்ளத்தை கவர்வதன் மூலம் அவர்களை மெலிய வைத்து, இலக்கியங்களிலே ஒரு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது பெண் தன்னுடைய தலைவி தன்னுடைய தலைவனை நினைத்து அவனை சென்று அடைய முடியவில்லையே என்ற ஏக்கத்திலே மெலிவதால் அவளுடைய வளையல்களெல்லாம் அப்படி கையை விட்டே கீழே விழுந்துருமா. அப்போது அவரை தலைவன் வளை கவர்ந்தான் அப்படின்னு சொல்லுவார்களாம். இங்கே இருக்கிற பெண்களை உன் அழகு கவர்ந்ததால் அவர்களெல்லாம் மெலிந்து தங்களுடைய வளையல்களை இழந்து விடுகின்றார்கள். ஆக இறைவன் இங்கே பெண்களை தன்னுடைய வனப்பினால் ஈர்த்து அவர்கள் வளைகளை கவர்ந்தவனாக ஆகின்றான். அப்படி இருக்கும் பொழுது அது செய்கிறதுக்காகத்தான் நீர் ஒவ்வொரு ராத்திரியும் எங்ககிட்டலாம் பலி கேட்குறீரா அப்படின்னு கேட்காரு. இங்கே நடந்து வேற போறீர் நீர் அப்படின்னு கேட்காரு. எல்லா இடத்துலையும் ஊர்தோறும் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாரும் உன்னை பாராட்டி உன்னை புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னா அவர்களுடைய வினைகளை எல்லாம், அவர்களுடைய பற்றுக்களை எல்லாம் இல்லாமல் போக செய்யக்கூடியவன் நீ. கையில் பாம்பை வேற வச்சு ஆட்டிகிட்டே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பயம் இருக்காதா என்ன என்று கேட்கின்றாள். இங்கே பாம்பை விட ராத்திரி நேரத்தில் பிச்சை கேட்கின்றீரே, இதை பகலில் கேட்கக்கூடாதா என்ன அப்படின்னு இருட்டுக்கு பயந்து பேசுவது போல இந்த பாடல். குரவம் நாரிய குழலினார் வளை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அரிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லிரே பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்று அறுக்கும் பங்கீலியீர் அரவம் ஆட்டவும் வல்லிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே என்று இறைவனின் அழகையும் அவர் இரவிலே இவர்களை கவர்ந்து, இவர்கள் உள்ளங்களை கவர்ந்து வளையல்களை இழக்க வைக்கின்ற அழகனாக திகழ்கின்றார் என்பதனை இந்த பாடலிலே விவரித்து கூறுகின்றார்.
அதற்கு அடுத்து வருகின்ற 7வது பாடல் இறைவன் வந்து எழுந்தருளி இருக்கின்ற இடம் இந்த நீலிவனம் இல்லையா? வனத்திலே இருக்கின்ற அழகன் என்று இறைவனை அழைத்துவிட்டு, என்னெல்லாம் நீர் தலையில் அணிந்திருக்கின்றீர் அப்படின்னா, அப்படியே அழகான அடுக்கடுக்காக இருக்கின்ற மலர்கள் கொன்றையெல்லாம் தலையில் சூடியிருக்கேன். சரி, கொன்றை சூடி இருக்கும் பொழுது அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சா, எலும்பு போய் அணிந்திருக்கிறீரே. மாலை அணிவது எல்லாருக்கும் இயற்கை, ஆனால் எலும்பையும் சேர்த்துல அணிஞ்சிருக்கீரு. இது காணாதுன்னு இன்னும் பயங்காட்டுறாரு. என்னென்னா, நான் இருக்கிற இடம் காடு அப்படிங்கிற நான் இருக்கக்கூடிய பதி காடாக்கும் அப்படின்னு சொல்லுகின்றேன். கையில் வச்சிருக்கிறது ஓடு. இப்போ பெண்கள் பயப்படத்தானே செய்வாங்க. இருக்கிற இடமோ காடு, இவரை நம்பி நாம் பின்னால் போனோன்னா இருக்கிற இடம் காடு, கையில் இருக்கிறது கையிலே ஓட்டினை ஏந்தி கொண்டு அடுத்தவரிடம் பலியினை தேர்ந்து உண்கின்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து விலக மாட்டாங்களா என்ன? அதுக்கு அடுத்தது, உன் மேலே விருப்பப்பட்டு உன் பின்னால் இந்த பெண்கள் வந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கூட வந்து இருக்கணும்னா காட்டில் தான் இருக்கணும். அப்புறம் பலி தேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டும். அப்போ எப்படி அந்த மக்கள் பயப்பட மாட்டாங்களா என்ன பெண்கள் என்று கேட்கின்றார். அடுத்து பைங்கிலியின் சிறப்பை என்ன எப்படி கூறுகின்றார் என்றால், வண்டுகளெல்லாம் இசை பாடிக்கிட்டே இருக்கான். அப்படி இசை பாடுகின்ற சோலைகளால் சூழப்பெற்ற பைங்கிலியில் இருக்கின்ற பரமன் நான் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாராம். அப்படி வந்து நிற்கிறதுனால என்ன ஆகும்னா, ஆடலும் பாடலும் உமக்கு செய்ய தெரியுமா என்று கேட்கின்றார். ஆடல் தெரியுமா, பாடல் தெரியுமா என்று முதல்ல செந்தமிழ் வல்லீரோ அப்படின்னு கேட்டால் இல்லையா, அதே மாதிரி இதில் ஆடல் பாடல் வல்லீரோ அப்படின்னு கேட்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த பெண்கள் கேட்பது போல எல்லாம் சரி, உன் மேலே எங்களுக்கு விருப்பம் வரணும்னா இருப்பிடம் வந்து பயமாக இருக்குது, உம்முடைய ஆடை பயமாக இருக்குது, உம்முடைய கையிலே நீர் ஏந்தி இருப்பதை நினைத்தா பயமாக இருக்குது, அணிந்திருக்கின்ற அணிகலன்களை பார்த்தா பயமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இருக்கிற இடம் நீலிவனம் அப்படிங்கிற ஆடல் பாடல் எல்லாம் உமக்கு தெரியுமா என்று கேட்கின்றாள். இங்கே அவருடைய திருமேனியில் இருக்கின்ற எலும்பை பார்த்து பயந்து இந்த பெண் பேசுகின்றாள். ஏடுலா மலர் கொன்றை சூடுதீர் என்பெல்லாம் அணிந்து என் செய்வீர். அழகாக பூமாலை போட்டிருக்கீர்ல, அது தவிர எதுக்கு எலும்பு மாலை என்று கேட்கின்றார். என்பெல்லாம் அணிந்து என் செய்வீர், காடு நும்பதி ஓடு கையது காதல் செய்பவர் பெறுவது என். பாடல் வண்டிசை ஆளும் சோலை பைங்கிலியேன் என்று நிற்றிரால் ஆடல் பாடலும் வல்லிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே. இப்போ இதெல்லாம் எங்களை கவரணுன்னா ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான ஒன்று இருக்கணும் இல்லையா? எங்கள் மனதை கவரக்கூடியது. இருக்கிற இடம் எங்களுக்கு பிடிக்கலை, அணிந்திருக்கிற உடை பிடிக்கலை, ஏறி வர்ற விடை பிடிக்கலை, ஆபரணங்கள் பிடிக்கலை. அப்போது ஆடல் பாடல் அப்படியாவது எங்களை மயக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலிலே கேட்கின்றார். அடுத்து 8வது பாடலாக அமைந்திருப்பது, எப்படியெல்லாம் நீர் உன்னுடைய ஆடை அணிகலன்களாக மலர்கள் அணிகலன்கள் இதெல்லாம் என்னன்னு பார்த்தா, ஊமத்த மலர்கள், அது தவிர கொன்றை மலர், அப்புறம் வன்னி, இத்தனையும் அணிந்திருக்கின்றாய். கங்கையை தன்னுடைய உம்முடைய சடையிலே சூடியிருக்கின்றாள். சரி, கங்கை மட்டும் இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்துலேயே திங்களும் இருக்குது, சந்திரனும் இருக்குது. இதெல்லாம் காணாதுன்னு ஒரு பெரிய வெண்டலையும் கையில் வைத்திருக்கின்றாய். கையில் வைத்திருக்கிற வெண்டலை தவிர வெண்டலை மாலையும் அணிந்திருக்கின்றாய். அப்போ கபாலத்தை மாலையாக போட்டிருக்கிறியேன்னு யோசிக்கும்போது பக்கத்தில் ஒரு கொக்கு இறகும் கண்ணுக்கு படுது. அந்த கொக்கு வடிவிலே இருந்த ஒரு அசுரனை அழித்து அவனுடைய இறகை வெற்றியின் சின்னமாக இவர் அணிகலனாக இறைவன் அணிந்திருப்பதாக ஒரு வரலாறு புராணம் உண்டு. அப்படி கொக்கோட இறகு வேற இது பண்ணியிருக்கிறேன், வெள்ளருக்க தலையில் வச்சிருக்கேன். இப்படியெல்லாம் இருக்கின்ற நீர் எந்த இடத்துல இருந்து வர்றேன்னு சொன்னீர் தெரியுமா? பக்தர்கள் எல்லாம் வந்து உம்மை பணிந்து பாடி ஆடும் பைங்கிலியேன் அப்படின்னு சொல்லி நீர் வந்து நிற்கிறீரு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று செய்து வச்சிருக்கிற, யானையினுடைய தோலை உரித்து அதை போத்தியிருக்கார். ஏற்கனவே நீர் அணிந்திருக்கிற ஆபரணங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ யானையோட தோல் அப்போ தான் உரிச்சீர். அப்போ அது எப்படி ரத்தமும் சதையுமா தானே இருக்கும். அதை உரித்து
மேலே வேற போர்வை மாதிரி போத்தியிருக்கீர். அப்போ நாங்கள் எப்படி உங்ககிட்ட வர முடியும், பயமில்லாமல் இருக்க முடியும் என்று பொருள்பட இந்த பாடலை பாடியிருக்கின்றார். இங்கே மத்த மாமலர் கொன்றை வன்னியும் கங்கையாளொடு திங்களும் மொத்த வெண்டலை கொக்கு இறகொடு வெள்ளருக்கமும் சடையதாம். செஞ்சடையிலே இதெல்லாம் இருக்கு. பத்தர் சித்தர்கள் பாடியாடும் பைங்கிலியேன் என்று நிற்றிரால் அத்தி ஈருரி போர்த்திரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே. அத்தி யானை, யானையின் உரியை பொறுத்தீரோ அதையும் சொல்லும். அதை நினச்சா எங்களுக்கு பயமாக தான் இருக்குது என்று கூறுகின்றார். அடுத்து 9வது பாடலிலே ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கின்றார் அந்த இசைக்கருவிகளை பற்றி. அந்த இசைக்கருவிகளெல்லாம் இசைத்து கொண்டு இங்கே வந்து நீர் எங்கள் முன்னால் நடனமாடுகின்றீர். அப்படி நடனமாடுகின்ற பொழுது அந்த ஆட்டத்துக்கு ஏற்ப அணிகலன்களும் ஆடணும் இல்லையா? ஆனால் அந்த அணிகலன்களை நீர் அணியவில்லை. அதுக்கு பதிலாக அக்குமாலை அணிந்திருக்கின்றீர். அதோட ஆமையோட்டையும் நீர் அணிந்திருக்கின்றீர். கூர்ம அவதாரத்திலே ஆமையாக அவதரித்த திருமால் அந்த ஆமையின் போக்கின் மாறுதலின் காரணமாக அதன் கொட்டத்தை ஆணவத்தை அடக்கி அந்த ஓட்டை அணிகலனாக தன் மார்பிலே இறைவன் அணிந்து கொண்டதாக புராணங்கள் கூறும். அப்படிப்பட்ட அணிகலன் ஆமை ஓடு, அதை பார்த்தா அதுக்கும் பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. அணிகலன்கள் எல்லாம் அணிந்து நடந்தால் அப்போ ஒரு அழகு. நடனமாடனா அதிலே ஒரு ஓசை வரும். அணிகலன்களின் அசைவுக்கு ஒரு தமிழ் வார்த்தை இருக்கின்றது. இது நான் வேறு இடத்துல கேள்விப்பட்டது. அதன் அழகுகள் கருதி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சிஞ்சிதம் என்று ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னா, அந்த சிஞ்சிதம் என்றால் அணிகலன்கள் அசையும் பொழுது எழுகின்ற ஓசையா. அப்போ அந்த சிஞ்சிதத்தை கேட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அக்குமாலை அணிந்து ஆமையோடு அணிந்து இப்படி வரும்போது எங்களுக்கு பயமாக இருக்கா இல்லையா என்று கேட்கின்றார். தக்கை என்றால் தாளக்கருவி. அடுத்து தண்ணுமை என்றாலும் மிருதங்கம். அப்புறம் தாளம், ஞானசம்பந்த பிள்ளையார் கையிலே பொற்றாளம் வைத்திருந்தார், அந்த தாளத்தை நினச்சிக்கிடும். அப்புறம் வீணை அனைவரும் அறிந்தது. தகுனீச்சம் என்றால் அதுவும் ஒரு வகை பறை. அடுத்து சல்லரி என்பது மருதப்பறை, மருத நிலத்திற்கு உரிய பறை. அடுத்து சல்லரி என்பது உடுக்கை மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெரியதாக இருக்கும். ஒரு பக்கத்திலே மட்டும் தாளம் தட்டுவார்கள். தோளில் ஒரு கயிறு கட்டி தோளில் மாட்டி ஒரு பக்கத்தில் தட்டுவார்கள். அதை இப்போ கூட நாம் சில இடங்களில் பார்க்கலாம். ஒரு பக்கத்தில், அதாவது மிருதங்கன்னா 2 பக்கத்துலேயும் அடிப்பாங்க இல்லையா? தவில் அப்படின்னாலும் 2 பக்கத்துலேயும் அடிப்பாங்க. ஆனால் இந்த கருவி தோளில் தொங்க போட்டு ஒரு பக்கத்தில் மட்டும்தான் அடிப்பாங்க. கிடப்பு வாக்கில் தான் கிடக்கும். அப்படி நிறுத்தினாப்பில் நிப்பாட்டியிருக்க மாட்டாங்க. தோளில் தொங்க போட்டு கிடந்த கோலத்தில் தான் இருக்கும். ஆனால் ஒரு பக்கத்தில் தாளம் தட்டுவார்கள். கிணை என்பது தான் மருதப்பறை, மருத நலத்திற்கே உரிய பறை. அப்புறம் இது தவிர நீ எப்படியெல்லாம் நடனம் ஆடுகின்றார் அப்படின்னா, குடமுழவு அதுவும் முன்னால் இசைக்கப்படுகின்றது. சங்கநாதம் இசைக்கப்படுகின்றது. அப்படி இத்தனையும் இருக்க பக்கத்தில் நின்று பாடி ஆடிக்கிட்டு வாரனே. நீ இருக்கின்ற இடம் எப்பேற்பட்ட இடம்? குயில் எல்லாம் பாடுது, பக்கத்தில் இருக்கின்ற குயில்கள் எல்லாம் பாடுகின்ற சோலைகள் நிறைந்த பங்கிலியிலே இருந்து வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஏகப்பட்ட பறை, தாளம், சல்லரி அப்படியெல்லாம் எல்லா இசைக்கருவிகளையும் இசைக்க நீ நடனமாடும் பொழுது சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஆனால் கழுத்திலே அணிந்திருப்பது என்னது? அக்குமணி மாலையும் ஆமையின் ஓடும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. கொஞ்சம் பின்வாங்குவோமா இல்லையா என்று கேட்கின்றாள். தக்கை, தண்ணுமை, தாளம், வீணை, தகுனிச்சம், கிணை, சல்லரி, சொக்கரை, குடமுழவினோடு இசை கூடி பாடி நின்று ஆடுவீர். பக்கமே குயில் பாடும் சோலை பைங்கீலி என்று நிற்றிரால் அக்கும் ஆமையும் பூண்டிரோ
சொலும் ஆரணிய விடங்கரே என்று இறைவனிடம் கேள்வியை வைக்கின்றார். அடுத்து 10வது பாடலாக என்ன கூறுகின்றார் என்றால், எப்போ எங்கெல்லாம் அணிகலன் இருக்கணுமோ அங்கெல்லாம் பாம்பை தான் சுற்றி வச்சிருக்கேன். கையில் ஒரு பாம்பு, இடுப்பில் ஒரு பாம்பு, கழுத்தில் ஒரு பாம்பு, இதெல்லாம் காணாதுன்னு உடம்பு பூரா திருநீர், உடம்பெல்லாம் அந்த பொடியை பூசி அவ்வளோ பூசிட்டு வேதம் ஓதிக்கொண்டு கீதம் பாடிக்கொண்டு அப்படியே ஒரு விடங்கராக இங்கே மெதுவாக இங்கே வருகின்றார். பைங்கிலியேன் அப்படின்னு உன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இங்கே நிற்கின்றேன். இது பார்த்தா ஐயம் ஏற்க வருகின்ற காட்சியா இது? ஏன்னா யாரிடமாவது ஐயம் வாங்க வேண்டும் அப்படின்னு நம்ம போகிறோன்னு வைங்களேன், அப்போ நம்ம போகிற இடத்துல உள்ளவங்க நம்ம மேலே பரிதாபப்பட்டு நமக்கு தரணும், அல்லது அன்பு கொண்டு நமக்கு தரணும். அப்படி அவர்களிடம் அன்பையோ பரிதாபத்தையோ பெறணுன்னா நாம் எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களை நம்ம மேலே கோபப்பட வைக்காமல் நம்ம மேலே பரிதாபம் காட்ட தான் வைக்கணும்னு நினைப்போம். அல்லது நம்ம பார்த்து பயந்தால் நம்மக்கிட்டே நிற்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்படித்தான் வரணும் ஐயம் பெறுவதற்கு. ஆனால் நீ எப்படி வந்திருக்க? காதில், கழுத்தில், கையில், இடுப்பில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பாம்பு, காணுங்காணாதுக்கு சுடலையில் இருந்து எடுக்கப்பட்ட திருநீரை உச்சந்திரலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூசிட்டு இப்படி வந்து நின்று கீதம் பாடவும் ஆடவுமாக நின்று கேட்கின்றீரே, பயமா இல்லையா எங்களுக்கு என்று. இது எப்படி, இது எங்களுக்கு இது ரொம்ப ஐயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றார். கையோர் பாம்பு, அரை ஆர்த்தோர் பாம்பு, கழுத்தோர் பாம்பு, அவை பின்பு தாழ் மெய்யலாம் பொடி கொண்டு பூசுதிர், வேதம் ஓதுதிர், கீதமும் பையவே விடங்காக நின்று பைங்கீலியேன் என்றீர். அடிகள் நீர் ஐயம் ஏற்கும் இது என்கொலோ சொலும் ஆரணிய விடங்கரே. நீர் எப்படி, நான் சத்தம் போட்டு கூட நீர் பாடிட்டு வரல, பையத்தான் பாடிட்டு வரேன், சத்தமே இல்லாமல் பையத்தான் பாடிக்கொண்டு வருகின்றேன். ஆனாலும் தோற்றத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பயம் வருதா இல்லையா? அதனால் நீர் வந்து இப்படியெல்லாம் இல்லாமல் வந்து பலி கேட்க வேண்டும் என்ற தொனி தோன்றுகின்ற வண்ணம் பாடல் தருகிறார். அடுத்து 11வது பாடலில் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக இங்கே அமைக்கின்றார். முதல்ல எந்த தலம் என்று கூறுகின்றார். அது தலத்தில் இருக்கின்ற இறைவன், எந்த இறைவனை பாடுகின்றேன். அன்னம் சேர்வயல் சூழ் பைங்கீலியில் ஆரணிய விடங்கரை. அன்னங்களெல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கிற வயல்கள்லாம் செழிப்பாக இருக்குது. அதில் அப்படிப்பட்ட தடாகங்கள் நிறைந்த பைங்கீலியிலே இருக்கின்ற ஆரணிய விடங்கரை யார் பாடுதா? மின்னு நுண்ணிடை மங்கைமார் பலர் வேண்டி காதல் மொழிந்த சொல் மண்ணு தொல்புகழ் நாவலூர். நாவலூருக்கான சிறப்பு இது. நிறைய மங்கைகள், அப்படி ஆபரணங்களால் மின்னுகின்றவர்கள், மின்னல் மாதிரி நுண்ணிய இடையை உடையவர்கள், அவர்கள் எல்லாரும் உன்மேல் உலா வரும் பொழுது உன்மேல் மையல் கொண்டு உன்னை பரவி பாடுகின்ற, மனத்திலே இருத்தி வணங்குகின்ற தொன்மையான புகழை உடைய நாவலூர், அதிலே தோன்றியவன் நான் நாவலூரன் வன் தொண்டன். இது அவர் கொடுக்கப்பட்ட பட்டம் இல்லையா? வாய்மொழி பாடல் 10, நான் வாயால் சொன்ன இந்த பாடல்கள் 10னையும் உன்னி மனதிலே பதித்து, சும்மா இல்லை மனதிலே பதித்து இன்னிசை பாடுவார், இசையோடு பாடுகின்றவர்கள் உமை கேள்வன், உமையம்மையின் தலைவனாகிய இறைவனது சேவடி சேர்வரே. இந்த தலத்திலே இருக்கின்ற இறைவனின் பெருமையை புகழ்ந்து நாவலூரனாகிய நான் பாடிய இந்த 10 பாடல்களையும் மனதில் பதித்து அப்படியே உணர்வுபூர்வமாக பாடுகின்றவர்கள் உமையம்மையின் தலைவனாகிய இறைவனின் சேவடியை சென்று சேர்வார்கள் என்பது பதிகப்பலனாக 11வது பாடல் அமைந்திருக்கின்றது. அன்னம் வயல் சூழ் பைங்கீலியில் ஆரணிய விடங்கரை மின்னு நுண்ணிடை மங்கைமார் பலர் வேண்டி காதல் மொழிந்த சொல் மண்ணு தொல்புகழ் நாவலூரான் வன்தொண்டன் வாய்மொழி பாடல் 10 உன்னி இன்னிசை பாடுவார் உமை கேள்வன் சேவடி சேர்வரே என்று இந்த அருமையான பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். விசாலாட்சி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி, நீலிவனேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நீழ்ப்புவி வாழிய, கோதில் சைவ குலம் மிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.